இல்லை சம்மேஷனில் கூட கொடுத்துட்றேன். ஹோல் ஸ்கொயர் பவர் 1/2 I equal to 1 to n. ஸ்டாண்டர்டான மெட்ரிக். இந்த மெட்ரிக் பேர் என்னது? ஸோ யூக்ளிடியன் மெட்ரிக். கரெக்டா? இது யூக்ளிடியன் மெட்ரிக். சரி, இப்போ இந்த யூக்ளிடியன் மெட்ரிக்ல மெட்ரிக்னு ஒன்று தெரிஞ்சாவே நம்ம சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் பேசலாம். அப்போ சீக்வன்ஸ் நொட்டேஷன் இப்படி கொடுக்குறேன். Sequence in Rn. Sequence xn converges to some x naught if for every epsilon greater than 0 n in n d of xn comma x naught less than epsilon. கரெக்ட் தானே? அப்போ ஒரு சீக்வன்ஸ் வந்து எக்ஸ் நாட்டை சுற்றி போகுது அப்படின்னாக்கா எக்ஸ்என் என்ற சீக்வன்ஸு இஸ் அ ட்ராவலிங். இப்படி வந்து இங்கே வந்து நிப்பாட்டுதுன்னு வச்சுக்க. இதுதான் உன்னுடைய எக்ஸ் நாட்டு இந்த இடம். அப்போ எக்ஸ் நாட்டை சுற்றி நீ ஒரு பால் போடுற அப்படின்னாக்கா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உள்ளே இருக்கணும். அப்போ எக்ஸ்என்ஸ்லாம் இங்கே உள்ளே இருக்க முடியும். அப்போ அதுதான் டி ஆஃப் என்னது எக்ஸ்என் கம்மா எக்ஸ் நாட் வேல்யூ லெஸ் தேன் எப்சிலானா. இப்போ எக்ஸ்என்ஸ் இங்கேயும் இருக்கா இங்கேயும் இருக்கும். ஸோ இதுக்கு தூரம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன எப்சிலான் கொடுக்குறோமோ அதுக்குள்ளே வரணும். அப்போ இது எப்சிலான் லென்த் அப்படின்னாக்கா இதான் எப்சிலான் பாலாக இருக்கும். சரிதானே? அப்போ மறுபடியும் எப்சிலான் சைஸ் குறைச்சி சின்ன பால் போட்டினாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மறுபடியும் உள்ளே வரணும். மறுபடியும் என்ன சின்ன பால் போட்டுனே அதுக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வரணும். புரியுதா இல்லையா? அப்படி வந்தால் சீக்வன்ஸ் என்னது கன்வர்ஜென்ட். ஸோ இது வந்து நம்ம எல்லா டைமும் இப்படி பார்க்கறது ரொம்ப சிரமமாக இருக்குன்னு. உனக்கு எக்ஸ்என் அப்படின்னா சீக்வன்ஸ் உனக்கு எப்படி இருக்கும்? இந்த நோட்டேஷன் சரியாக கொடுக்கலையா? நான் எக்ஸ்கே அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ல இந்த மேலே வர 1 2ன்றது கோஆர்டினேட்டு. எக்ஸ்கே என் திஸ் பிலாங்ஸ் டு Rn. நோட்டேஷன் இது. ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டு செகண்ட் கோஆர்டினேட் ரெண்டு மேலே நோட்டேட் பண்ணிக்கிறேன். எந்த கோஆர்டினேட்ன்றது இது. ஈச் ஒன் சீக்வன்ஸாக இருக்கும். இது ஓகேவா? சொல்றது புரியுதாப்பா? அப்போ எக்ஸ்கே கன்வர்ஜஸ் டு எக்ஸ் நாட் அப்படின்னாக்கா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என்னது எக்ஸ்கே 1 கன்வர்ஜஸ் டு எக்ஸ் நாட் 1. கரெக்டா? அப்புறம் என்னது எக்ஸ்கே 2 கோஸ் டு எக்ஸ் நாட் 2 and so on. கடைசியில் எக்ஸ்கே என் கன்வர்ஜஸ் டு எக்ஸ் நாட் என். அப்போ இந்த எக்ஸ் நாட் என்ன ஃபார்மேட்டில் இருக்கு உனக்கு? எக்ஸ் நாட் 1 எக்ஸ் நாட் 2 and so on எக்ஸ் நாட் என். நோட்டேஷன் தான், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இதை பார்த்து. சரியா? நோட்டேஷன் தான். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ரெண்டாவது கோஆர்டினேட் டினோட் பண்ணுறதா மேலே இருக்கிறது. கீழே வரது பார்த்தீங்கன்னா என்னன்னாக்கா இந்த சீக்வன்ஸ் இண்டிசஸ். இப்போ சீக்வன்ஸில் 4வது டேர்ம் அப்படின்னாக்கா இங்கே 4 போடுவேன், இங்கே 4 போடுவேன். இது ஈச் ஒன் என்னன்னாக்கா ரியல் சீக்வன்ஸாக இருக்கும். ஈச் ஒன் என்னது ரியல் சீக்வன்ஸாக இருக்கும். அப்போ இது வந்து ஈக்குவலிட்டி மெட்ரிக்கில் கன்வர்ஜன் சொல்கிறது ஆரில் போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் ஆரில் இருக்கிற சீக்வன்ஸு. ஒரு கோஆர்டினேட்டும் ஆரில் இருக்கிற சீக்வன்ஸு. ஆரில் இருக்கிற சீக்வன்ஸு இந்த நம்பர் கன்வர்ஜென்ட் வித் ரெஸ்பெக்ட் டு யூஷுவல் மெட்ரிக். இல்லைங்க தான் நான் என்ன சொல்ல வரேன்றது வித் ரெஸ்பெக்ட் டு யூஷுவல் மெட்ரிக்ல பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு காம்போனன்ட் என் காம்போனன்ட் சீக்வன்ஸ் கொடுத்தாங்கன்னா இண்டிவிஜுவலாக எங்கே கன்வர்ஜ் ஆகுதுன்னு பார்க்கணும். சரிதானே? அதை நேற்று உனக்கு சும்மா புரிதல் கோசம் சொல்லி கொடுத்துருப்போம். உனக்கு 1/n 1/sin சைன் கூட வேணாம். ஓகே 1/n + 1 இப்படி கொடுத்துருப்பேன். இதுதான் நமக்கு என்ன இந்த இடத்துல xn 1 xn 2. இதுதான் அந்த சீக்வன்ஸ். இதுக்கு கரஸ்பாண்டிங்கான சீக்வன்ஸ் இதுதான் அந்த சீக்வன்ஸ். சரிதானே? அப்போ this converges to x0. what is that x0 we don't know. அப்படின்னா என்ன பண்ணணும்? xn1 எது கன்வர்ஜ் ஆகுதுன்னு பார்க்கணும். xn2 எது கன்வர்ஜ் ஆகுதுன்னு பார்க்கணும். யூஷுவல் மெட்ரிக்ல 1/n எது கன்வர்ஜ் ஆகும்? 0க்கு போகும். அப்போ எங்க 0 போடுவேன். இது எங்க கன்வர்ஜ் ஆகும்? 0க்கு போகும். அப்போ இது x0 எதுக்கு போகுது? 0,0 கன்வர்ஜ். ஓகே.
ஆனா the question asking only என்னது யூக்ளிடியன் மெட்ரிக்ல கன்வர்ஜென்ட் கேட்டாங்கன்னா அதாவது Rnல யூசுவல் மெட்ரிக் தான் யூக்ளிடியன் மெட்ரிக். Rnல யூசுவல் மெட்ரிக் தான் யூக்ளிடியன் மெட்ரிக். அது ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப Rnல கன்வர்ஜென்ட் அப்படின்னாவே நீ யூக்ளிடியன் மெட்ரிக்ல தான் கன்வர்ஜென்ட் கேட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல வேற மத்த மெட்ரிக்லாம் போக மாட்டாங்க. சொன்னாங்கன்னா அங்க என்ன மெட்ரிக் குத்துறாங்களோ அந்த மெட்ரிக் அந்த மாதிரி மாறணும். ஓகேவா? அப்ப Rnல யூசுவல் மெட்ரிக்ல கன்வர்ஜென்ட் சொல்றது அதனுடைய கோஆர்டினேட் சீக்வென்ஸ் வந்து கன்வர்ஜென்ட் வித் ரெஸ்பெக்ட் டு யூசுவல் மெட்ரிக் இன் Rல. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கிற சீக்வென்ஸ் கோஆர்டினேட்டா பாக்குறேன் n கோஆர்டினேட் இதெல்லாம் எங்க இருக்கிற எலிமெண்ட் Rnல இருக்கிற எலிமெண்ட். ஏன் இங்க Rn போட்டுக்கிறேன்னா அப்ப R கிராஸ் R தானே எழுதுறனா இருக்கும். ஆமா தானே? அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் இது. அதுக்கப்புறம் செகண்ட் கோஆர்டினேட் ஆன் சோ ஆன் வரும். இது கிளியரா? சொல்றது புரியுதா? இது தெரிஞ்சா ரொம்ப ஈஸியா இருக்கும் கண்டினியூட்டி செக் பண்றது. ஓகேவா? அப்ப ஒருவேளை இது xn does not goes to x0 அப்படின்னாக்கா இதுல ஏதாவது சம் xi does not கன்வர்ஜென்ட்டா இருக்கும். ஏதாவது ஒரு கோஆர்டினேட் கன்வர்ஜென்ட் இல்லனாவே அந்த சீக்வென்ஸ் என்ன கிடையாது, கன்வர்ஜென்ஸ் கிடையாது. இது ஓகே? சரி, போலாம் அடுத்ததுக்கு. Is there any question online? ஓகேவா ஆன்லைன்ல? என்னம்மா? கிளாஸ்ல ஒரு டவுட் சார். கேளுமா. நம்ம ஃபங்க்ஷன் எல்லாம் இப்ப டிஃபைன் பண்றோம்ல சார். நான் வந்து log அந்த மாதிரி எடுத்தேன்னா நான் மென்ஷன் பண்ணுமா சார் டொமைன் மேல 0 எக்ஸ்க்ளூட் பண்ணி எல்லா பாசிட்டிவ் நம்பர்ஸும் எடுக்கணும். ஆமா. அப்படினா இப்ப நம்ம வெக்டார் வேல்யூட் ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே அது டொமைனா இருக்குமா இல்ல லாகுக்கு நம்ம கொடுக்கிற கோஆர்டினேட் லாக் டிஃபைன் பண்ணிட்டு இன்டிவிஜுவலா சீக்வென்ஸ் பார்த்துட்டு ஒன்னொன்னுக்கு ஒரு n நாட் வரும். அந்த n நாட் கலெக்ஷன்ல மேக்ஸிமம் எடுக்கணும். ஏன்னா n கோஆர்டினேட்ஸ் தான் இருக்கு போகுது. நீ Rல போய் பார்க்கணும் அது லாக் என்ன வேணாலும் வரலாம். சார் சொல்லுப்பா. சார் இப்போ நம்ம Rல டிஸ்கிரீட் மெட்ரிக்லாம் பார்க்குறோம்ல, அப்போ R2 R3 நம்ம டிஸ்கிரீட் பார்க்க மாட்டோம். பார்க்கலாம், எல்லா இடம் பார்க்கலாம். இதுல ஏகப்பட்ட மெட்ரிக் எதுமா? ஓகே ஓகே. எவ்வளவு மெட்ரிக் ஒண்ணா இருக்கு அந்த மெட்ரிக்ல. ஆனா டெஃபினிஷன் ஒண்ணுதான். கன்வர்ஜென்ட்கான மீனிங் மாற போறது கிடையாது. டி தானே போடுறேன், என்ன டி வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி ஈச் கோஆர்டினேட் ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் அதனுடைய அதே மாதிரி தானே சார் டிஸ்கிரீட் மெட்ரிக் டெஃபினிஷன்? ஆமா, நீங்க அப்படியே Rல போய் டிராவல் பண்ணிக்கணும். கோஆர்டினேட்ஸ் பார்க்கும்போது Rக்கு போய் டிராவல் பண்ணிக்கணும். சரி, ஓகே. இப்போ என்ன ஒரு கான்செப்ட் பேசுவோம். இப்போ f going from R2 to R. அப்ப இது என்ன ஃபங்க்ஷன்? இது ஸ்கேலர் வேல்யூடு ஃபங்க்ஷன். f going from என்னது? R2 to R. f of x, y is equal to x plus y. x plus y. இது ஸ்கேலர் வேல்யூடு ஃபங்க்ஷன் தான். வர அவுட் இது ரியல் நம்பர், இது சம் ரியல் நம்பர். அப்போ உள்ள வந்துருச்சு. இது ஸ்கேலர் வேல்யூடு ஃபங்க்ஷன். சரி, let L belongs to R. L is called and let x naught belongs to R2. L is called the limit of f at x naught if limit x goes to x naught f of x equal to f of x is equal to L. L is called the limit of f at c. Function வந்துட்டு நான் உங்களுக்கு தான் கன்வர்ஜன் எல்லாம் தெரியல. சீக்வென்ஸ் கன்வர்ஜன் பத்தி சொல்லிட்டேன் நேத்து. சோ இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு உள்ள வரேன். L ஒரு நம்பர் வந்து Lக்கு சாரி L என்ற நம்பர் f என்ற பாயிண்ட் f என்ற ஃபங்க்ஷனுக்கு x0 என்ற பாயிண்ட்ல லிமிட் எக்ஸிஸ்ட் அப்படினாக்க அது நோட்டேஷன் இது. சரிதானே? L is called the limit of f னா எக்ஸிஸ்டா இருக்கும். எக்ஸிஸ்டா ஃபைனைட். L belongs to R னு போட்டா அதனால ஃபைனைட். இங்க எக்ஸிஸ்டன்ஸ் எழுத வேணாம். அப்ப என்ன பண்ணலாம்? நீ Rல என்னென்ன திரும்பல வேலை பண்ணியோ எல்லாத்தையும் R ல கொண்டு வந்து போடலாம். பட் என்னது கோஆர்டினேட் வைஸ்.
அப்போ அது என்னன்னா ப்ராடக்ட் டாபாலஜியாக போகும். ஸோ அதனால் அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கோசரம் அமைதியாக போயிட்டு இருக்கிறேன். எக்ஸ் நாட் வந்து ஆமாம் சரி சொல்லித்தரேன். லிமிட் பாயிண்ட் சொன்னால் மீதி எல்லாத்தையும் மொத்தத்தையும் சொல்லணும், சொல்லித்தரேன். ஓகே, இதுக்கான அர்த்தம் புரிஞ்சுதா? நம்ம எஃப்ல அப்படி தானே பார்ப்போம். எஃப் கோயிங் ஃப்ரம் ஆர் டு ஆர், ஸ்மால் எல் இஸ் அ லிமிட் ஆஃப் எஃப் அட் சி அப்படின்னா if limit x goes to x f of x is equal to L இப்படி இருக்கும். இப்படி பார்ப்போம். கரெக்ட் தானே? லிமிட் கான்செப்ட் சரி. இது ஆர்ல பார்த்தது. இப்போ என்னன்னா R2க்கு போறேன். R2ல இருந்து ஆறு, R3ல இருந்து ஆறு, ஆன் சோ ஆன் அப்படி வரும். ஓகே, இப்போ இதுக்கான அர்த்தம் தான் நம்ம சொல்லணும். இப்போ எலமெண்ட் இப்போ நான் இந்த டெஃபினிஷன் எதுக்கு எழுதுக்கிறேன்? R2க்கு மட்டும் வைக்கிறேன், அப்புறம் Rnக்கு வச்சுக்கிறேன் மறுபடியும் எழுதி. ஏன்னா உனக்கு புரியுதல் கொண்டு வரேன். அப்போ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கமா ஒய், கேபிட்டல் எக்ஸ் வேரியபிள். எக்ஸ் நாட்ன்றது எக்ஸ் நாட்டு ஒய் நாட்டு, இதான் பாயிண்ட். அப்போ அதுக்கு மீனிங் லிமிட் எக்ஸ் கமா ஒய் கோஸ் டு எக்ஸ் நாட் கமா ஒய் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். சரிதானே? எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்புறம் அதுக்கான மீனிங் என்னது? லிமிட் எக்ஸ் கமா ஒய் கோஸ் டு எக்ஸ் நாட் கமா ஒய் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் யாருங்க? எக்ஸ் பிளஸ் ஒய். ஆமாம் தானே? இது என்ன ஒரு லிமிட் ஏற்றுனா? இப்போ இங்கே பாரு, உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். xn கமா yn converges to some L1 கமா L2 அப்படின்னாக்கா if and only if xn goes to L1 yn goes to L2. நிதானமாக படிக்கணும், தெளிவாக பார்க்கணும். அப்போ this x goes to x நாட், this y goes to y நாட். அப்போ எங்கே போய் சேருது? x நாட் ப்ளஸ் y நாட். இதுதான் உன்னுடைய L. கரெக்டு தானே? அப்படி ஜஸ்ட் அப்ளை பண்ணுறது தான் அதில். ஓகேவா? திஸ் இஸ் ஒரு எல்லுங்க, எக்ஸ் நாட் பிளஸ் ஒய் நாட். அப்போ கொடுத்துக்கிற ஃபங்க்ஷனுக்கு எந்த பாயிண்ட்ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது? எக்ஸ் நாட் கமா ஒய் நாட். இந்த இடத்துல R2ல இதுதான் எக்ஸ் நாட் ஒய் நாட்னு வச்சுக்க. இந்த பாயிண்ட்ஸ் இந்த எக்ஸ் கமா ஒய் வந்து எத்தனை டைரக்ஷன்ல இந்த பாயிண்ட் அட்டாக் பண்ணலாம்? R2ல நான் பிளேன்ல இருக்கிறேன், இப்படி வரலாம், 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 அப்புறம் இப்படி சுத்திக்கிட்டு கூட இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி வந்திருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு கூட அப்புறமேட்டுக்கு வந்திருக்கலாம், தெரியாது. மறுபடியும் இப்படி இப்படியே அப்படி போயிட்டு கூட இப்படி வரலாம். அந்த இடத்துக்கு அப்போ எத்தனை சாய்ஸ் இருக்குது? இன்ஃபினிட்லி மெனி சாய்ஸ் இருக்குது. பட் நம்ம ஆர்ல பார்க்கும்போது எப்படி பார்த்தது? ஆர்ல லிமிட் பார்க்குறோம் அப்படின்னாக்கா இந்த பாயிண்ட்டுக்கு பார்க்குறனாக்கா இந்த பாயிண்ட்டு இதுக்கு லெஃப்ட்ல வருவேன், ரைட்ல வருவேன், இல்லை லெஃப்ட் ரைட் ரெண்டு கலந்து வரும். அப்போ மூணே சாய்ஸ் தாங்க. ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னா ஒன்று இந்த பக்கம் ட்ராவல் பண்ணுவேன், இல்லை இந்த பக்கம் ட்ராவல் பண்ணுவேன், இல்லை இப்படி ஒன்று இப்படி கொஞ்சம். அது சில சீக்வன்ஸ் இங்கே இருக்கும் ஒரு டைமு, அப்புறம் இங்கே இருக்கும், இங்கே இருக்கும், இங்கே இருக்கும், அப்படியே வரலாம். அப்போ மூணே சாய்ஸ் தான். பட் இங்கே எக்ஸாக்ட் அப்ரோச் பண்ணுறதுக்கு எத்தனை சாய்ஸா? இன்ஃபினிட்லி மெனி சாய்ஸ் இருக்குது. அப்போ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அந்த இன்ஃபினிட்லி எத்தனை பாசிபிலிட்டிஸ் ரூட் இருக்குது அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு, அத்தனை ரூட்ல ஒரே வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணும். கிளியரா? இங்க பார்க்கறதுக்கு லெஃப்ட் லிமிட், ரைட் லிமிட் பார்ப்பீங்க. கரெக்டாக தானே? லிமிட் எக்ஸிஸ்ட்ன்றதுக்கு இதுல இந்த சைடு சேர்ந்து மாறி மாறி வரும் இல்லையா? அப்படியே வரலாம் இல்லை இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அது வந்து எதுல போவோம்? லிமிட் எப்படி வேணாலும் வரலாம். அப்படி வரும்போது நம்ம லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் பார்த்தா மட்டும் வரும். அப்படின்னா விடாம கேப் விடாம நகர்ந்துட்டு போவோம். இந்த சைடு கேப் விடாம நகர்ந்துட்டு போவோம். அப்ப ரெண்டுத்துல ஈக்குவலா இருந்தா நீ எப்படி போனாலும் அது ஈக்குவல் ஆயிடும். இஸ் இட் ஓகே? பட் நீங்க R2ல பாரு எப்படி போகும் பாரு. அப்ப நிறைய டைரக்ஷன்ஸ் இருக்குது. அப்ப இன்ஃபினிட்லி மெனி டைரக்ஷன், ஈவன் தோ அன்கவுண்டபிளி மெனி டைரக்ஷன்ஸ் இருக்குது. கரெக்ட் தானே? எல்லா டைரக்ஷன்லயும் ஒரே வேல்யூ எடுக்கணும். அப்படின்னா தான் லிமிட் எக்ஸிஸ்ட். சரியா? இப்ப
இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு இந்த எக்ஸ் நாட்ன்ற பாயிண்ட் இங்க இருக்குதுனாக்கா எக்ஸ் நாட் இந்த டைரக்ஷன்ல போகும்போது லிமிட் வருது, வேற ஏதோ டைரக்ஷன்ல வரும்போது லிமிட் வரல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைரக்ஷன்ல வரும்போது வேற அவுட்புட் வருது. அப்படின்னா என்னன்னா இங்க டிராவல் பண்றேன், எக்ஸ் கோஸ் டு திஸ், இந்த பாத்துல போகும்போது L1 வருது, வேற பாத்து எடுக்கும் போது வேற ஏதோ ஒரு நம்பர் வரும், வரலாம். அப்படி வந்ததுன்னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட். எந்த சைடு எப்படி இருந்து அப்ரோச் பண்ணாலும் அவுட்புட் என்ன வரணும், நமக்கு சேமா வரணும். அப்ப இது இண்டிபெண்டன்ட் ஆஃப் பாத். அப்ப இந்த இடத்துல நீ எழுதிக்கிறது என்ன எழுதிக்கணும், இண்டிபெண்டன்ட் ஆஃப் வே, இண்டிபெண்டன்ட் ஆஃப் பாத்ல போனாலும் வர எல் யூனிக்கா இருக்கும். அப்பதான் லிமிட் எக்ஸிஸ்ட். ஓகே, லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னா என்ன எழுதுவா, there existed two different path என்ன வரும், டிஃபரெண்ட் வேல்யூ கிடைக்கணும். ஏதோ ரெண்டு பாத்து எடுக்கணும், ஏதோ ரெண்டு இல்ல சூட்டபிளா ரெண்டு பாத்து சூஸ் பண்ணணும். பட் வர அவுட்புட் L1 L2 என்ன இருக்கணும், வேற வேற இருக்கணும். அதானே நம்ம சொல்லுவோம், எல்லாரும் ஒரே இடத்துக்கு போகலங்க, ரெண்டு பேரை பார்த்தா ஒரு ஆள் அங்க போறான் ஒரு ஆள் இங்க போறான், அப்ப எல்லாரும் ஒரே இடத்துக்கு போகலன்னு சொல்லிடலாம்ல. கரெக்டா தானே? ஸோ அந்த விஷயத்தை எழுதிக்கோ. லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் மீனிங், limit does not exist na there is a two path na x goes to x naught, y goes to x naught, but limit x goes to x naught f, x not equal to limit y goes to x naught f of x, f of y. இல்ல அப்படின்னாக்கா இது வந்து என்னன்னு வச்சுக்கிறேன், இந்த பாத்துல போகும்போது சம் L1, இந்த பாத்துல போகும்போது என்ன பண்ண போறேன், L2 and L1 not equal to என்னது L2 அப்படி இருக்கும். லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னா கிளியரா இருக்கணும். கொஞ்சம் நல்ல கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா அப்புறம் நீ எந்த புக் போனாலும் கடகடன்னு படிச்சிடலாம். ஓகேவா? கிளியரா ஆன்லைன்ல நான் சொல்றது புரியுதா? கொடுக்குறேன், ப்ராப்ளம் கொடுக்குறப்ப லிமிட் எக்ஸிஸ்டா இல்லையான்னு கேட்குறேன், வேற ஒன்றும் கேட்க போறதில்ல. அழைச்சிட்டாப்பா ஆன்லைன்ல. இன்னைக்கு சரஸ்வதி பூஜையா ஆயுத பூஜையாப்பா, என்ன ரெண்டுமே ஒண்ணுதான். எல்லா மதத்துக்குமே கும்பிடுவாங்களா? கிடையாதுல்ல. இந்து மதம் மட்டும் தானே கும்பிடுவீங்க. நீ தம்பி நீ எந்த மதமும் கிடையாதுல்ல. உனக்குன்னு சோகம் வந்தா என்ன பண்ணுவ? அது சோகப்பட்ட கேப்ப எப்படியா, லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் தான் கேட்போம். ஏன்? அதுலதான் ரொம்ப கருத்து இருக்குமா, போனால் போகட்டும் போடா, எல்லாத்துக்குமே பாட்டு இருக்குது இல்ல. ஸோ அப்ப வாழ்க்கையினுடைய வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு மக்களுடைய ஃபீலிங்ஸை கோரஸை எடுத்து ஒரு பாட்டா போட்டு நம்மளை உணர வைக்கிறாங்க. பாட்டு கேட்க முடியாதவங்க, ஏதோ கவர்மெண்ட் கடை இருக்குதுடா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆசிரியர் மாட்டிக்கிறானா? லிமிட் எக்ஸ் கமா ஒய் முதல் R2ல மட்டும் கொடுக்குறேன். 0,0க்கு தான் f of x, y. கொஸ்டின் வந்து என்னன்னு கேட்பேன், நான் f எழுதிடுவேன். நல்லா இருக்கு கேம் இது. ஒன்று f of x, y is equal to x square plus y square. f of x, y is equal to xy plus x square y square. நான் ஜீரோல டிஃபைன் பண்ணிக்கிறாங்களான்னு என்ன கேட்க கூடாது. ஜீரோ நெருங்கும் போது ஃபங்க்ஷன் என்ன ஆகுதுன்னு தான் கேட்குறேன். உடனே நீ ரொம்ப அறிவு கூர்ந்த நான் 0,0ன்னு போட்டேன், எங்க 0,0ன்னு வருது, நான் என்ன செய்யறது இறைவனே அப்படின்னு என்கிட்ட கேட்காத. சரியா? ஓகே.
என்ன எழுதுறேன்னு எனக்கும் தெரியாது. சும்மா நான் மட்டும் ஏதோ மனசுல ஏதோ தோன்றது ஏதோ அது எக்ஸிஸ்ட் ஆகுமானாலும் தெரியாது, ஒர்க் அவுட் பண்ணேன். சார் எல்லாத்துக்குமே ஜீரோல தான் லிமிட் கண்டுபிடிக்கணுமா சார்? ஆமா, அதை தான் சொல்லிட்டேன். இங்கே போட்ட மாதிரி எல்லாத்துக்குமே நான் 0க்கு மட்டும் தான் கேட்கறேன். இல்லது நிதானமா டிஸ்கஸ் பண்ணுவோம். லிமிட் தெரிஞ்சாதான் கண்டினியூட்டி. என்னப்பா 6வது எழுதணுமா? சரி. என்ன கேத்தனா மகிழ்ச்சி பொங்குது போல மனசுல? நீங்க வேற நேற்று வேற ஏதோ சொல்லிட்டீங்களா காட்டி நைட்லாம் தூங்காதுன்றியா? ஜாலியா இருப்பா, நடக்கிறது நடந்துட்டு போகணும், ஜாலியா இரு. இப்போ ஒரு 8 ப்ராப்ளத்தை தள்ளி கிள்ளி தள்ளணும்னா அப்புறமேட்டு கோஆர்டினேட் வரலாம். இது என்ன நோட்டு? ரெக்கார்டிங் பண்ணல.